ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சென்டென்சஸை கவனிங்க. நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிவிட்டால் என்ன செய்வது? நான் வேலையை இழந்துவிட்டால் என்ன செய்வது? இன்டர்நெட் வேலை செய்யவில்லை என்றால் என்ன செய்வது? இந்த மாதிரி ஒரு விதமான கவலையும் பயமும் கலந்து பேசும்போது நம்ம என்ன ஃப்ரேஸ் இங்கிலீஷில் பயன்படுத்தணும் அப்படின்னா வாட் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தணும். ஓகே, இப்போ இந்த வாட் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தும் போது எந்த மாதிரியான ரூல் பின்பற்றணும் அல்லது கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த வாட் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் என்ன டென்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். அது பாசிட்டிவ் சென்டென்சஸாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் சென்டென்சஸாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிவிட்டால் என்ன செய்வது? இப்போ ஃபர்ஸ்ட் ஐ ஃபெயில் த எக்ஸாம். இது என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னா நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறேன் அப்படிங்கிற மீனிங். இப்போ இந்த சென்டென்ஸோட வாட் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் சேர்க்கும்போது அது எந்த மாதிரியான மீனிங் தரும் அப்படின்னா நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற மீனிங் தரும். அதாவது வாட் இஃப் ஐ ஃபெயில் த எக்ஸாம் அப்படின்னா என்ன மீனிங்? நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிவிட்டால் என்ன செய்வது. இப்போ வாட் டு டூ, வாட் சுட் ஐ டூ, இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் என்ன மீனிங் அப்படின்னா நான் என்ன செய்வது அப்படிங்கிற மீனிங் தான். ஆனால் இந்த ரெண்டு ஃப்ரேஸையும் நாம் வேற சுச்சுவேஷன்ஸில் நாம் பயன்படுத்துவோம். இப்போ கவலையும் பயமும் கலந்து பேசும்போது நான் என்ன செய்வது அப்படின்னு கவலையும் பயமும் கலந்து பேசும்போது என்ன ஃப்ரேஸ் பயன்படுத்தணும்? வாட் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தணும். ஓகே, இந்த வாட் டு டூ, வாட் சுட் ஐ டூ, இந்த ரெண்டு ஃப்ரேஸையும் எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் வேலையை இழந்து விட்டால் என்ன செய்வது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ லூஸ் மை ஜாப். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதோட மீனிங் என்ன? நான் வேலையை இழக்கிறேன். ஓகே, இந்த சென்டென்ஸோட வாட் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் சேரும்போது அது என்ன மீனிங் தரும்? அதாவது வாட் இஃப் ஐ லூஸ் மை ஜாப் அப்படின்னா என்ன மீனிங்? நான் வேலையை இழந்து விட்டால் என்ன செய்வது? இந்த மாதிரி கவலையும் பயமும் கலந்து பேசுதல். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டால் என்ன செய்வது? ஃபர்ஸ்ட் ஐ மிஸ் த ட்ரெயின். இதோட மீனிங் என்ன? நான் ட்ரெயினை மிஸ் பண்ணுகிறேன். இது என்ன டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இப்போ வாட் இஃப் ஐ மிஸ் த ட்ரெயின் அப்படின்னா என்ன மீனிங்? நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டால் என்ன செய்வது? ஓகே, அடுத்து இதே வாட் இஃப் அப்படிங்கிற ஃப்ரேஸை நாம் அன்றாட கவலைகளுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். அன்றாட கவலைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, உங்களுக்கு புரியும். நாளை மழை பெய்தால் என்ன செய்வது? ஓகே, ஃபர்ஸ்ட் இட் ரெயின்ஸ் டுமாரோ. நாளை மழை பெய்யும். இது என்ன டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ வாட் இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ, நாளை மழை பெய்தால் என்ன செய்வது? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. கரண்ட் போனால் என்ன செய்வது? அன்றாட கவலை. கரண்ட் போனால் என்ன செய்வது? இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் த பவர் கோஸ் அவுட். த பவர் கோஸ் அவுட். இதோட மீனிங் என்ன? கரண்ட் போகிறது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ வாட் இஃப் த பவர் கோஸ் அவுட் அப்படின்னா என்ன மீனிங்? கரண்ட் போனால் என்ன செய்வது? ஓகே, இவ்வளவு நேரம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ நாம நெகட்டிவ் சென்டென்சஸை பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் வரவில்லை என்றால் என்ன செய்வது? ஃபர்ஸ்ட் அவள் வரவில்லை. இது என்ன டென்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவா சொல்லணும். எப்படி சொல்றது? ஷீ டசன்ட் கம். ஷீ டசன்ட் கம். அவள் வரவில்லை. ஓகே, இப்போ வாட் இஃப் ஷீ டசன்ட் கம் அப்படின்னா என்ன மீனிங்? அவள் வரவில்லை என்றால் என்ன செய்வது? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் பாஸ் ஆகவில்லை என்றால் என்ன செய்வது? ஃபர்ஸ்ட் நான் பாஸ் ஆகவில்லை. இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். எப்படி சொல்றது? ஐ டோன்ட் பாஸ். ஐ டோன்ட் பாஸ். நான் பாஸ் ஆகவில்லை. அப்போ
வாட் இஃப் ஐ டோன்ட் பாஸ்? நான் பாஸ் ஆகவில்லை என்றால் என்ன செய்வது? என்னுடைய அன்றாட கவலையை வெளிப்படுத்துவது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இன்டர்நெட் வேலை செய்யவில்லை என்றால் என்ன செய்வது? நம்முடைய அன்றாட கவலையை வெளிப்படுத்துவது. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் வேலை செய்யவில்லை. இது எப்படி சொல்றது? இது என்ன டென்ஸ்ல சொல்லணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். எப்படி சொல்றது? த இன்டர்நெட் டசன்ட் ஒர்க். இன்டர்நெட் வேலை செய்யவில்லை. ஓகே, இப்போ வாட் இஃப் த இன்டர்நெட் டசன்ட் ஒர்க்? இன்டர்நெட் வேலை செய்யவில்லை என்றால் என்ன செய்வது? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. என் அப்பா அம்மா அனுமதிக்கவில்லை என்றால் என்ன செய்வது? எங்கேயோ போகணும் அப்படின்னு பிளான் போடுறீங்க. அப்போ உங்க அம்மா அப்பா கிட்ட அனுமதி கேட்கும்போது அவங்க அனுமதிக்கவில்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு உங்களுடைய கவலையை இன்னொருவரிடம் வெளிப்படுத்துறீங்க. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து என் அம்மா அப்பா அனுமதிக்கவில்லை. இதை என்ன டென்ஸ்ல சொல்லணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். அப்போ மை பேரண்ட்ஸ் டோன்ட் அலோவ். மை பேரண்ட்ஸ் டோன்ட் அலோவ். என் அப்பா அம்மா அனுமதிக்கவில்லை. ஓகே, இப்போ வாட் இஃப் மை பேரண்ட்ஸ் டோன்ட் அலோவ்? என் அப்பா அம்மா அனுமதிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வது? ஓகே, அடுத்து வந்து வாட் டு டூ அண்ட் வாட் ஷுட் ஐ டூ. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம வந்து நான் என்ன செய்வது அப்படிங்கிற மீனிங்கில் பயன்படுத்துவோம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாட் டு டூ அப்படிங்கிற ஃப்ரேஸை மட்டும் நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை வந்து எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா செல்ஃப் டாக். செல்ஃப் டாக் அப்படின்னா நமக்கு நாமே பேசிக்கொள்ளும் போது. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ரொம்ப போர் அடிக்குதே, என்ன செய்யலாம்? இந்த சென்டென்ஸை வந்து நம்ம வேற யாருக்கிட்டையும் பேசல, நமக்கு நாமே பேசிக்கொள்கிறோம். ரொம்ப போர் அடிக்குதே, என்ன செய்யலாம்? இந்த மாதிரி நமக்கு நாமே பேசிக்கொள்ளும் போது இந்த வாட் டு டூ அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து பயன்படுத்தணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப போர் அடிக்குதே, இது எப்படி சொல்றது? ஐ எம் வெரி போர்ட். ஓகே, அடுத்து வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வாட் டு டூ அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்தணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஒரே குழப்பமா இருக்கே, என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரே குழப்பமா இருக்கே, அப்போ ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்ட். ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்ட். அடுத்து இந்த என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து வாட் டு டூ. ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்ட், வாட் டு டூ. ஓகே, இந்த வாட் ஷுட் ஐ டூ அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கும்போது நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. என் ஃபோனை தொலைச்சிட்டேன், நான் என்ன செய்யணும்? உங்கள் ஃபோனை வந்து தொலைச்சிட்டீங்க, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்குறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என் ஃபோனை தொலைச்சிட்டேன், இது எப்படி சொல்றது? ஐ லாஸ்ட் மை ஃபோன். ஐ லாஸ்ட் மை ஃபோன். அடுத்து நான் என்ன செய்யணும்? வாட் ஷுட் ஐ டூ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இரவு சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்யணும்? இன்னொருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும்? வாட் ஷுட் ஐ டூ. எதுக்கு? இரவு சாப்பாட்டுக்கு. அப்போ ஃபார் டின்னர். வாட் ஷுட் ஐ டூ ஃபார் டின்னர். இரவு சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்குறீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. கோபத்தை கட்டுப்படுத்த நான் என்ன செய்யணும்? இன்னொருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும்? வாட் ஷுட் ஐ டூ. அடுத்து கோபத்தை கட்டுப்படுத்த, இது எப்படி சொல்றது? டு கண்ட்ரோல் ஆங்கர். வாட் ஷுட் ஐ டூ டு கண்ட்ரோல் ஆங்கர் அப்படின்னு என்ன மீனிங்? கோபத்தை கட்டுப்படுத்த நான் என்ன செய்யணும்? இன்னொருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஆரோக்கியமாக இருக்க நான் என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும்? வாட் ஷுட் ஐ டூ. ஓகே, அடுத்து வந்து ஆரோக்கியமாக இருக்க, இது எப்படி சொல்றது? டு பி ஹெல்த்தி. டு பி ஹெல்த்தி அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்க. அப்போ வாட் ஷுட் ஐ டூ டு பி ஹெல்த்தி. ஆரோக்கியமாக இருக்க நான் என்ன செய்யணும்? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நல்ல மதிப்பெண் பெற நான் என்ன செய்யணும்? இன்னொருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யணும்? வாட் ஷுட் ஐ டூ. அடுத்து நல்ல மதிப்பெண் பெற, இது எப்படி சொல்றது? டு கெட் குட் மார்க்ஸ். டு கெட் குட் மார்க்ஸ்.